நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் பாருங்கள். யாரை கேட்டு ஆண்டவர் இதையெல்லாம் படைத்தார்? வேதவசனம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, பூமி முழுவதும் இருளடைந்திருந்ததாம். அங்கே முதலாவது ஆண்டவர் உண்டாக்குனதே வெளிச்சத்தை தான். நம்ம யாரும் ஆண்டவர் இருளிலே வைக்கவில்லை ஆதியிலேயே. பின்ன ஏன் நாம் இவ்வளவு இருண்ட வாழ்க்கைக்குள் நாம் செய்வது அறியாமல் துன்பப்படுகிறோம்? உதவி செய்ய யாருமே இல்லையா? உங்கள் விருப்பத்தை கேட்க யாருமே இல்லையா? உங்களை கவனிக்க யாருமே இல்லையா? உங்கள் மனம் வேதனையும் துக்கத்தையும் அடைந்திருக்கிறதா? கவலைப்படாதிருங்கள், உங்களை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். அவரால் உங்களுக்கு உதவி செய்ய நிச்சயமாக முடியும். அவர் வல்லமையில் பெரியவர். உலகத்திற்கே, பூமி முழுவதுக்குமே வெளிச்சம் கொடுக்கும்படியாய் இவ்வளவு பெரிய அற்புதமான சூரியனையும் சந்திரனையும் அவர் படைத்திருக்கிறாரே. உங்களுக்கு உதவி செய்ய அவராலே முடியாதா? நிச்சயமாய் முடியும். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் கவலைகளை அவரிடத்தில் சொல்லுங்கள். கட்டாயம் உதவி செய்வார். ஆகவே பயப்படாதிருங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆம், கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார்.